ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொவன்ட்ரி பக்கத்தில் ரக்பி அப்படின்ற பிளேஸில் நடக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு செலிப்ரிட்டியை வந்து மீட் பண்ண போகிறோம். அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் பிக் பாஸ் சீசனில் வந்து லாஸ்ட் சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. வந்து அவர் ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் நிறைய புக்ஸ்லாம் கூட வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்காக கொவன்ட்ரி வராரு. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிழைக்கவே முடியாது என்கிற தருணம் வந்துவிட்ட பிறகு யாரோ ஒரு தமிழ்ச்சாங்க சார்பாக இந்த நிகழ்ச்சி நீங்க வந்தது வந்து பெருமகிழ்ச்சி. உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயாவுடைய ஸ்பீச் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த சுற்றி சுகம் பேச்சையோ இல்லைன்னா வந்து எஸ்ரா பேச்சோ இல்லைன்னா வந்து இந்த பிகே சிவானி பேச்சோ கேட்கும்போது யூடியூப்ல கேட்கும்போது அந்த ஆட்டோ பிளேயர் வந்து அதெல்லாம் முடிஞ்ச உடனே இவருடைய பேச்சு வந்து நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. கோவிட் டைம் நினைக்கிறேங்க ஐயா. அது முன்னாடி அவ்வளோ பரீட்சை இல்லை. பிக் பாஸ் பண்ணுறது பயங்கர ஃபேமஸ் ஆனீங்க, அது வேற விஷயம். ஆனா முன்னாடி வந்து எங்களுக்கு அறிமுகமானது இந்த மாதிரி தான். ஸோ அந்த ஆட்டோ பிளேயர் மூலியமா நீங்க சொல்ற அந்த கதையை வந்து சாயங்காலம் எந்த ஒரு நம்ம ஊர்ல விட்டு ஊறதுனால நைட்டு படுக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் நான் வந்து கிராமத்தில் வந்தனால எனக்கு வந்து அவ்வளவு நெருக்கமா ஒரு ஊர்ல நடக்கிற அந்த விஷயம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரு சித்தப்பா பெரிய பக்கம் பேசுற மாதிரி அந்த சொல்லு கேட்கும்போது எனக்கு வந்து தூக்கம் வராது நைட்ல எல்லாம். இந்த மாதிரி ஆட்டோ பிள்ளைல கேட்டு உங்களோட வீடியோ எல்லாத்தையும் கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் மணிக்கணக்கில். ஆனா ஒரு கதை கூட வந்து ஃபுல்லா தெரியாது. ஆனா நீங்க சொல்ற எல்லா ஆத்தரும் தெரியும். முன்னாடி அந்த ஜானகி ராமன் யாரும் தெரியாது, சுந்தரராமன் யாரும் தெரியாது. புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லையா எனக்கு. ஆனா உங்களால எனக்கு ஜெயபவன் உண்டு, சுந்தரராமன் திருச்சாரியா, அவரு வேணுகோபாலோட அந்த புத்தகம் ஒரு கதை சொன்னீங்க, எனக்கு வந்து அழுகே வந்துச்சு. ஏன்னா அந்த மாட்டோட பசி தாங்க முடியாம நான் சொன்ன விதம் வந்து எக்ஸாக்ட்லி ஹேப்பன். எனக்கு நான் சின்ன குழந்தை இருக்கும்போது எங்க அம்மா வந்து அந்த மாடு ஒண்ணு சின்ன பசு நாட்டு பசு இறந்தப்போ அவங்க கண்ணீர் விட்டது அப்படியே எனக்கு ரிலேட் ஆச்சு. ஏகப்பட்ட கதை இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஐ குட் ரிலேட். ஹவுசர் வந்து தமிழ ரொம்ப பிடிச்சமான ரைட்டர் வந்து சுந்தரராமன் சார் நினைக்கிறேன். ஒரு ஆரம்பத்தில் சுந்தரராமன் சாருடைய மிகப்பெரிய லீடர் ஆரம்பித்தார். அப்போ ராமசாமி வந்து திருவண்ணாமலை வந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு 60 பேர் கூடியிருக்கோம். அன்னைக்கு மழை, அந்த நிகழ்ச்சிக்கு பேர் முற்றம். இந்த மாதிரி சேரே இருக்காது, எல்லாருமே தரையில தான் உட்காந்தோம். அந்த செலிபிரிட்டியும் தரையில தான் உட்காந்தோம். அதனால்தான் இந்த சமூகத்தில் அவனுக்கு ஒரு தனி இடம், ஒரு முக்கியமான இடம். புதுமைப்பித்தன் சொல்றாரு, எழுத்தாளர் கொம்பு முளைச்சோம்னான்னு கேட்கிறாரு. புதுமைப்பித்தன் போய் இதை கேட்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து எழுத்தாளர் தான் நானே, ஆனா நான் கொம்பு முளைச்சவன் இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றாரு, ஆனா நான் கொம்பு முளைச்சவன் தான் சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு, நான் கொம்பு முளைச்சவன் இல்லை, ஆனா நான் கொம்பு முளைச்சவன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யோசிக்கிறாரு, ஆமா இதை வந்து நான் தானே இந்த சமூகத்துக்கு கொடுத்தேன், நான் தானே எழுதினேன், நான் தானே இதை கடத்தினேன், நான் தானே என்கிட்ட இருந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கடத்தினேன்னு மறுபடியும் சொல்றாரு. ஒருவேளை இந்த இவங்களுடைய கடைசி ஆளா, இந்த சமூகத்துடைய கடைசி ஆளா என்ன நான் நிறுத்திக்கணும்னு வச்சுக்கிறேன். அதே சமூகம் எனக்கு வந்து என் வாழ்நாளில் நான் பெற்ற மிகப்பெரிய பேரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு நீங்க ஒரு ஷால் போடும்போது, நீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது,
அதில் என்ன ஒவ்வொரு வீடுகள்லையும் கூப்பிட்டு மிகப்பெரிய விருந்து வச்சு கவனிக்கும் போது இந்த சரவணன் வீட்டிலாம் தங்கியிருந்த சங்கர் இவங்கெல்லாம் வந்து லிங்கேஷ்லாம் வந்து 5 நாள் 6 நாள் வேலைக்கே போல ஃபுல்லாகவே என் கூடயே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இதுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் வந்ததா இல்லையா வீட்டுக்கு போனதான் தெரியும். டைவர்ஸ் நோட்டீஸ் யாரோ ஒருத்தர் வந்துடுறான் அவங்க கூட நீங்கள் ஒரு வாரமாக சுற்றி இருக்கிறீங்களா. ஆனால் நான் அப்படி சுற்றி இருக்கிறேன். நான் பிரபஞ்சன் கூட சுற்றி இருக்கிறேன், ஜெயகாந்தனோட சுற்றி இருக்கிறேன், ராஜநாராயணன் கூட சுற்றி இருக்கிறேன். அது ஒரு கிறுக்கு, அது ஒரு பைத்திய நிலை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரும்போது நண்பர்கிட்ட சொன்னேன், ஒன்றுமே இல்லை. நான் வந்து சச்சிதானந்தன் மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய போயிட், அவருக்கு 2 தடவை நோபல் பரிசு மிஸ் ஆச்சு. அவர் வந்து சொல்றாரு, ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒரு பைத்தியம் உண்டு. எங்க சின்ன பாட்டி பைத்தியம், எங்க சித்தி பைத்தியம். அதுக்கு முன்னாடி அதனால எங்க வீட்டிலே தரவாட்டு வீட்டிலே இவங்களாம் தங்குறதுக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு ஒரு ரூம் உண்டு. அந்த ரூம்ல தங்கிக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்களை தங்க வச்சிருவாங்க. அவர்கள் பரம்பரையில் வந்த நான் கோழிக்கொண்டையை பற்றி எப்படி கவிதை எழுதாமல் இருக்க முடியும் அப்படின்னு கஷ்டம் எழுதுறாரு. அதுதான் சொல்றாருன்னா, நான் அந்த என்ன வந்து அந்த ரூம்ல தங்க வைக்கிறீங்க. ஒரு மனநிலை பிழந்தவனுக்கும் ஒரு போயிட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் சொல்றாருன்னா, ஒரு கோடு தான் வித்தியாசம் சொல்றாரு. பல நேரங்களில் இவன் அந்த பக்கம் போயிடுவான், அவன் இந்த பக்கம் வந்துடுவான். நான் அப்படியே தப்பிச்சு இது எந்த மாதிரியான மனநிலை. அதுதான் திருவண்ணாமலை ஒரு தடவை ஜெயகாந்தனை கூப்பிட்டு நான் பேசும்போது முற்றத்தெல்லாம் அவர் பேசும்போது சொன்னாரு, என்ன அநியாயம், ஒருவன் ஃபைனான்ஸ் நடத்துகிறான், வட்டிக்கு காசு விடுகிறான், வீடு கட்டி வாடகைக்கு விடுகிறான், அப்படி சொல்லிட்டே வர மனுஷன் எதெல்லாம் செய்யக்கூடாதோ ஏதாவது பறவைகள் வீடு கட்டி ரெண்ட் கொடுத்துருக்கான், மாசம் வாடகை வசூல் பண்ணி எனக்கு அக்கௌண்ட்ல பணம் போட்டுருக்கோம். மனுஷன் தான் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் யோசிச்சு செய்யறான். அதெல்லாம் செய்யுன்றாரு, செஞ்சு ஒளிஞ்சு போடுறாரு. ஆனா கடைசியா சொல்றாரு, என்ன அநியாயம், இவன் கவிதையும் எழுதுகிறான், அதை செய்யாத நீ இதையாச்சும் செய், நான் உங்க கூடயே வரல, உன் ஏரியாவே வேற, ஆனா கவிதை எழுதுறாங்க. இது வந்து ஒரு பித்து பிடிச்ச மனநிலை. நானே சாம்ராஜ்யம் எங்க ஏரியாவில் ஒரு பையன் தான், எங்க கூட எழுதுற ஒரு போயிட்டு தான். அவருக்காக ஒரு 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 பெண்ணை பற்றி ஒரு கவிதை எழுதினான். அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு 10 இரவுகள் அந்த கவிதை ஞாபகத்தில் வந்துனே இருக்கு, அந்த வரிகள் ஞாபகம் விஷுவலா வந்துனே இருக்கு. சரி, என்னடா இப்படி ஒருத்தன் பொயம்ல வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றான்னு தோணும். என்னன்னா, ஷேம் ஷேம் பப்பி ஷேம் என்று அவளை மற்றவர்கள் கிண்டல் பண்ண அவள் ஒரு நாளும் அனுமதித்ததில்லை. ஒரு ஒரு குழந்தையை பத்தி ஒரு பெண் குழந்தையை பத்தி அந்த ஷேம் பப்பி ஷேப்னு எப்போ குழந்தைங்களை கிண்டல் பண்ணுவாங்க பசங்க, அந்த குழந்தை ஜட்டி போட்டு இருக்கும்போது, அந்த ஜட்டி போடாத இருக்கும்போது, அப்படி ஒரு நாள் கூட மற்றவர்கள் அவளை கிண்டல் பண்ண அந்த குழந்தை அனுமதித்ததே இல்லை. முட்டிக்கால் தெரிய ஒரு நாளும் அவள் உடைபிடித்ததே இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு கணவனே ஆனாலும் பகலில் சம்மதித்ததில்லை. வீட்டுக்காரர் தான், ஆனா பகலில் சம்மதித்ததில்லை. அப்பாவே ஆனாலும் மருந்து போடுவதற்கு முழங்காலுக்கு மேல் பாவாடையை தூக்கி காண்பித்ததே இல்லை. அந்த குழந்தையை பத்தி எழுதியே அந்த பெண் குழந்தை வளர்ச்சியை பற்றி. அந்த குழந்தை நேற்று தற்கொலை செத்துச்சு. ஈக்களும் பார்வைகளும் அங்கேயே மொய்க்க மார்ச்சுரியில் அம்மனமாய் கிடக்கிறார் அன்னலட்சுமி. இப்படியெல்லாம் ஆகும் என்று தெரிந்திருந்தால் தற்கொலையே செய்து கொண்டிருக்க மாட்டாள் அன்னலட்சுமி என்று சாம்ராஜ்ய கவிதை எழுதினார். இவ்வளவு சென்சிட்டிவா, இவ்வளவு பொத்தி வாழ்ந்த ஒரு குழந்தை மார்ச்சில் வந்து நிர்வாணமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஈக்களும் மனித கண்களும் அங்கேயே மொய்க்க இப்படியெல்லாம் ஆகும் என்று தெரிந்திருந்தால் தற்கொலையே செய்து கொண்டிருக்க மாட்டாள் அன்னலட்சுமி என்று ஒரு கவிதை இருக்கு. ஆக நண்பர்களே, கவிதை, கதை, டெக்ஸ்ட், வார்த்தை, சொல்லு, இது எதுவுமே என்னை கேட்டால் ஒரு சாதாரண புத்தகத்தில் இருக்கிற ஒரு வரிகள் இல்லைன்னு நினைக்கிறார். ஏன்னா ஒரு புத்தகம் என்பது நீங்கள் வாசிக்க அந்த புத்தகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சொல், ஏதோ ஒரு வரி, அல்லது ஒரு வரிக்கும் இன்னொரு
மிகப்பெரிய தலைவர்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் காந்தியினுடைய சுயசரித்தை படித்துக் கொண்டே வந்தேன். இந்த ஒரு பகுதி வந்துச்சு, அப்படியே விட்டு வேற வாழ்க்கைக்கு போயிட்டேன். பிரபஞ்சனுடைய தியாகி அப்படின்னு ஒரு கதை. அந்த தியாகி கதை எப்பொழுது நினைக்கும் போதும் எனக்கு ஒரு மாதிரியான சிலிர்ப்பு வரும். என்னன்னா, ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய இரும்பு மொத்த வியாபாரம் பண்ணிடுவார். முதல்ல வந்து மெரினா பீச்சில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருக்கும். அப்படி டைம் இருந்தா எங்க பொழுதுபோக்கலாம்னு நினைப்பாங்கல்ல. அப்ப பிரிட்டிஷ் காலம் காந்தி வந்து மெரினா பீச்சில் பேசுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு மொத்த சரக்கும் வாங்கி வச்சிருவாரு. போய் சாயங்காலமா சுந்தர் வாங்கி உட்காந்து காந்தி பேச்சு கேட்பாரு. காந்தி பேச பேச காந்தி கூட போயிடுவாரு. அப்ப சரக்கு என்ன சார் ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியல, கடை என்னாச்சு தெரியல, லைஃப் என்னாச்சு தெரியல, காந்தி கூட போயிட்டாரு. இப்போ அந்த மனுஷனை பிரபஞ்சன் எங்க காமிக்கிறாங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு தாலுகா ஆபீஸ்ல பென்ஷனுக்கு எழுதி கொடுக்க வந்துருக்காரு. நம்மள இந்த கதையை நீங்க நல்லா கேட்கணும். பென்ஷனுக்கு எழுதி கொடுக்க வரல, பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுக்க வந்துருக்காரு. 2 வருஷமா பென்ஷன் வாங்கிக்கிறாரு. இப்ப அந்த கிளர்க்கு வந்து அவன் இந்த ஜெனரேஷன் ஆளு. இந்த விழுமியங்கள், இந்த தியாகங்கள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. இந்த ஜெனரேஷன் அவன் டிஷர்ட்டு, அவன் வாட்ஸ்அப் பார்க்குற, அல்லது ஜீன்ஸ் பேண்ட் போடுற ஒரு ஆள். அவனுக்கு 4 முறை கதர் வேஷ்டி கட்டி 4 முறை சட்டை போட்டுங்கிற இந்த மனுஷனுடைய வேல்யூஸ், மதிப்பீடு எதுவுமே தெரியாது. அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பிறகு இவரை கூப்பிடுறான். நல்லா வருப்போ, அவர் என்ன கேட்க வந்தாருன்னு எனக்கு தெரியாது. அவன் சொல்ற, என்ன தம்பி பென்ஷன் தானே, பென்ஷன் தான், அதான் நான் ரெகுலரா வாங்கிக்கிறேன், வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. அவன் நிமிந்து உட்காரான். அப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை லைஃப்ல. வேணாமா, ஏன் பைத்தியமாயா நீ அப்படின்னு கேட்கறான். கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்க அப்படின்றாரு. முதல் முறையா அவன் லைஃப்ல இந்த மாதிரி பென்ஷன் டீலிங்காக வந்த ஒரு ஆளை உட்காருன்றான். ஏன்னா அவன் லைஃப்ல இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை. உட்காந்து தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு நல்ல வெட்ட வெயில் 1 மணிக்கு பேசுகிறாரு. தண்ணி குடிச்சிட்டு, ஏன் பென்ஷன் வேணாம், நீ யார், எவ்வளோ நாளாக பென்ஷன் வாங்க, எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு, நீங்க காந்தி முடிய போயிட்டீங்களான்னு கேட்கலாம். ஆமா, ஏன் பெரிய என்ன அப்படி பண்ணிட்டீங்க, பிசினஸையும் பார்த்துருங்க அரசியலையும் பார்த்துருக்கலாம்ல அப்படின்றாங்க. ஆமா, இது வந்து நமக்கான இடம். என்னன்னா, நம்ம ஆளுங்க அப்படிதானே பண்றாங்க. 2 பிசினஸ். என்னென்ன பிசினஸ், ஒன்று பொலிட்டிக்கல்ல, இன்னொன்னு ஜவுளி கடை வச்சுக்கிறாங்க. 2மே அவனுக்கு ஒண்ணுதான். அவர் சொல்றாரு, ஒண்ணு இல்லை தம்பி, இந்த பீரியட் ஒண்ணு அப்படி பேச வச்சிருச்சு. நாங்க போன பீரியட் இருக்குல்ல, அது வந்து நெருப்பு. காந்தி ஸ்பீச்சை கேட்டேன், இந்த ஆள் கூட போயிடலாமே போயிட்டேன். என் கடை என்னாச்சு. அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, பாண்டிச்சேரி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு உங்களை யாரும் கண்டுக்கல. ஏன் கண்டுக்கல? அப்ப டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யார் தெரியுமா? ஃபரூக் மரகாயர். ஞாபகம் அவருக்கு? ஃபரூக் மரகாயர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா வந்த உடனே என்னதான் கூப்பிட்டு வச்சு, ஐயா எப்படிங்கிறீங்க, நல்லா ஐயா, மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ரூட்ல 4 பஸ் போட்டாங்க டெய்லி. இவன் நம்ம கிளர்க்கு, அது வந்து பொன்முட்டை விடுற வாக்காச்சு அந்த ரூட்டு, நீ வாங்கி கொடுக்குறாரு. இவர் சொல்றாரு, தம்பி மறுபடியும் நீ இந்த ஜெனரேஷன் வந்து பேசுற, நாங்க போடுறது அந்த ஜெனரேஷன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி, ஃபரூக் மரக்காயில உங்களை கூப்பிட்டாரு. ஏன்னா நான் காந்தியோட போயிட்டல, அப்ப எங்க கடையில டீ வாங்கி கொடுக்குற பையனா அவன் தான் இருந்தான். அவன் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராவே உலகம் வந்து என்னென்னவோ மாறுதலே சொல்லுது. இப்போ என்னதான் உங்களுக்கு வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேணாம் தம்பி, 2 வருஷமா நான் பென்ஷன் வாங்குறேன். என் பையன் இந்த மாசம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் வச்சிருச்சு. இந்த 1ஆம் தேதி அவனுக்கு சம்பளம் வரும். மட்டும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே, பையனுக்கு சம்பளம் வந்தா கூட நீங்க பென்ஷன் ஆகலாமே. அப்பதான் அவர் சொல்றாரு, இல்லை தம்பி, ஏதோ செஞ்ச வேலைக்கு ஜெயிலில் இருக்கிறேன், போராட்டத்துக்கு போகிறேன், செஞ்ச வேலைக்கு கூலி வாங்கிக்கிறோம் அப்படின்ற குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்கு. தூக்கம் வரல. எப்படா அந்த குற்ற உணர்வு வந்து மீறுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால என் பையனுக்கு எப்படா வேலை கிடைக்குதுன்னு நினைச்சேன். வேலை கிடைச்சிச்சு. அதனால எனக்கு இந்த விஷயம் வேண்டாம்.
இந்த பையன் சொல்கிறான், தெரியல உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை உண்மையிலே. ஆனால் இவ்வளோ பேசுறதில்ல, ஏன் டென்ஷன் வாங்கணும்னு கேட்கலாம். முக்கியமான கேள்வி இல்லை. இவ்வளோ சென்சிட்டிவ், இவ்வளவு குற்ற உணர்வோடு இருக்க, இவ்வளோ இந்த நாட்டுக்காக வேலை பார்த்ததுக்கு போய் நான் டென்ஷன் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் வாங்கினேன் சொல்றாரு, ஒன்றுமே இல்லை. இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு தியாகி பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் அந்த பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் டென்ஷன் ஆகும். எப்படா அந்த நிலைமையிலிருந்து மீண்டும் பார்த்து பையன் வேலைக்கு போயிட்டா அந்த இறங்கி மீண்டும் வந்துட்ட தம்பி அப்படின்னு சொல்றாரு. பையன் முதல் முறையாக எழுச்சி நின்று தெரியல, பென்ஷனை நிறுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் தெரியல. அதான் நான் ஜியோ என்னன்னு பார்க்குறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. அந்த கதையை பிரபஞ்சன் அதோடு முடிக்கல. வீட்டுக்கு போன பிறகு மருமகளும் மகனும் உரையாடுறாங்க. எங்க அந்த கிழமை அப்படின்னு கேட்குறான் பையன். வேணாம் காலையிலிருந்து போராடுறத, ஆனால் கேட்கவே இல்லைங்க. நான் பென்ஷன் வேணாம்னு எழுதி கொடுத்துறேன். தாலுகா ஆஃபீஸ் போய்கிறாங்க. அந்த கதையை முடிக்கிறாரு. சாம்பார் ஏற்கனவே கட் பண்ணிட்டோம், இன்னும் அந்த ரசத்தையே கட்டு, அதனால கட் பண்ணு என்று சொன்னான் காந்தி. அந்த கதை முடியும். பையன் பேர் காந்தி. அப்போ ஒரு எழுத்தாளன் ஒரு 2 ஜெனரேஷனை நம்ம முன்னாடி வந்து ஒரு ரைட்டிங்குள்ள வைக்கிறான். ஒரு போன தலைமுறை இந்த விஷயங்களை எப்படி ஒரு நெருப்பு மாதிரி கருதியது. நாம போவோமா, லண்டன்ல வந்திருக்கோம், நம்ம இங்க தங்கியிருக்கோம், நம்மளோட குடும்பம் இருக்கு, மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்கு, வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, நம்மளை நம்பி எல்லாமே இருக்காங்க. ஒரு ஸ்பீச் கேட்டிருக்கேன், என் கூடயே ஒருத்தர் வந்துட முடியுமா, அப்படி என் கூடயே ஒருத்தர் வந்துட முடியும் அப்படின்ற மாதிரியான மனநிலையை எவ்வளவு முக்கியமானது என்பதை, இப்படி நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு எழுத்தாளர் தான் நமக்கு எழுத்து வழியாக கடத்துகிறார். ஒரு எழுத்தாளர் தான் நமக்கு சொற்கள் வழியாக கடத்துகிறார். எனக்கெல்லாம் இதுல ஒரே சொத்து வந்து என்ன, சொல்தான், ஒரே வார்த்தை தான். என்னுடைய புத்தகத்துக்கு பேருக்கும் சொல்வழி பயணம் தான். சொற்களை வைத்துக் கொண்டுதான் என்னுடைய பயணத்தை நான் போயினேங்கிறேன். இந்த பயணத்துக்குள்ள பணம் இல்லை, காசு இல்லை, சொத்து இல்லை, சுகம் எதுவுமே இல்லை. இந்த சங்கர் மாதிரி, லிங்கேஷ் மாதிரியான நண்பர்கள் 5 நாளா என் கூட ஏன் வந்தனே இந்த சொற்கள் தான். அப்போ அது எவ்வளவு பெரிய படம், எவ்வளவு பெரிய. நான் தான் அவங்க எம்டி, அவரோட பிஹெச்டி படிச்சவர். நான் வந்து பிகாம் வந்து 14 பேப்பர் அரியர். பிகாம்ல 14 பேப்பர் அரியர் எடுத்த ஒருத்தன் வந்து ஏதோ பேசுறான், ஏதோ எழுதுறான்னு ஒரு ஆள் அவர் கூடயே 5 நாளா 6 நாளா வந்துனே இருக்காரு, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு பிஹெச்டி தாண்டி, தான் வாங்குகிற சம்பளத்தை தாண்டி, தான் இருக்கிற சௌரியத்தை தாண்டி ஏதோ ஒன்று தேவை. அந்த ஏதோ ஒன்று என்று சொல்கிற விஷயம் தான் எது அப்படின்ற இடம் நம்ம எல்லாருமே இங்க கூடியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பல அதிர்வுகளை நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் எழுத்து எப்போதுமே கொடுத்து கொண்டே இருக்கு. எனக்கு வந்து நேற்று இங்க இருக்கிற தம்பி வந்து ராகவ் வந்து ஒரு விஷயம் சொன்னார். சார், இந்த லண்டன்ல இருந்து நீங்க போறதுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல பிரியாணி கதையை சொல்லணும் சார். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கதை மூலமாக என்னோட லிங்க் ஆகிருக்கு, என்னோட இணைஞ்சிருக்கு. அந்த உறவு வந்து தொப்புள்கொடி உறவு தான். அவருக்கு வந்து என்னன்னா, லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படியாவது அந்த பிரியாணி கதையை சொல்லணும் சார். ஒரு வகையில் ஒரு எழுத்தாளரை நீங்க அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றது 2 வகையில் இருக்கலாம். அவருக்கு ராகவுக்கு என்னன்னா, நான் அடைந்த அந்த அனுபவத்தை, நான் ஏற்றுக்கொண்ட அந்த துக்கத்தை என்னுடைய நண்பர்களும் பெற வேண்டும் என்கிற ஒரு ஆசை தான், ஒரு பேராசை தான், ஒரு பெருங்கனவு தான். அவர் வந்து ஒரு நகைச்சுவை ஜோக்கை சொல்லி, இந்த ஜோக்கை வந்து நீங்க எங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, அவங்களாம் சிரிக்கட்டும், நான் சிரிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லல. பிரியாணி மாதிரி மிக ஆழமான ஒரு கதையை வந்து நீங்க என்னுடைய வாசகர்களுக்கு கடத்துங்க, அதை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி. நான் அமெரிக்காவுக்கு போகும்போது என் கூட தமிழ்ல ஒரு முக்கியமான இல்ல, ஒரு நகைச்சுவை பேச்சாளர் இருந்தார். 2 பேரும் ஒரே நாட்டில் தான் தங்கியிருக்கோம். இந்த 38வது மாடியிலிருந்து 2 பேரும் சீரட் குடிக்கிறதுக்கு இறங்கியிருப்போம். ஒரு நாள் அவர் பார்த்து கேட்டேன், சார் நீங்க வந்து ரெகுலரா படிப்பீங்களா சார்?
ஐயோ நம்ம தப்புலாம் பண்ணவே மாட்டோம் சார். எனக்கு ரொம்ப சீரியஸ் சார். எனக்கு ஒரு ஆள் படிக்காதவே இப்போ என்ன தைரியத்தில் அமெரிக்காவில் வந்துட்டாங்க அப்படின்னு அவர் கேட்டேன். சார் நீங்க அப்படி சார் டெய்லி பேசுறீங்க, நீங்க படிப்பீங்களாங்க. அவர் உண்மையிலே சத்தியமா நான் சொன்ன உரையாட நினைச்சேன். அவர் என்ன கேட்டாரு, சார் அப்புறம் நீங்களா எதிர்க்கிறீங்க. நான் சொன்னேன், எனக்கெல்லாம் ஒரு நாள் படிக்கலாம் தூக்கம் வராது சார், வாசிக்கும் அப்டேட் வாசிச்சுட்டே இருக்கிறேன். அதான் சார் நீங்களா வாசித்து பேசுறீங்கள, அதெல்லாம் எங்களுக்கு போதும் சார். இந்த நம்பி நீங்க எப்படி சார் அமெரிக்காவுன்னு வந்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப அழகா சொன்னேன். எனக்கு வந்து ஒரு மனைவி, ஒரு அம்மா, ஒரு மருமக, ஒரு மாமியார், இந்த 4 பேர் போதும் சார். 1 மணி நேரம் பேசுவாங்க. நான் பேச்ச கேட்டேன்னா என்னன்னா 4 பேரும் பெண்கள் தான். விற்பனையாளர் அண்ணன் பௌசர் அவர்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் நான் அறிந்த வகையில் இங்க வந்து எல்லாமே கேளிக்கை நிகழ்ச்சிக்கு நம்ம அது வந்து தவிர்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இது வந்து தீவிரவாத குழுமாக தான் அந்த இலக்கிய ஊடகம் நடக்கிறதாம். அப்படி நடக்கிற இங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற இந்த பகுதியில், இங்கிலாந்துல இந்த பகுதியில் பொதுவாக இந்த மாதிரி அறிவியக்க செயல்பாட்டில் முதல் அடி எடுத்து வைக்கிற தாய் தமிழ் சங்கத்துக்கு, தாய் தமிழ் சங்கம் தான் வந்து இந்த மாதிரி செயல்பாடுகள்ல முன்னோடியா இருக்கு. அதுக்கு நம்ம தாய் தமிழ் சங்கத்தின் சகோதரர் ராஜேஷ் சண்முகம் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பும் நன்றி. ராஜேஷ் உள்ளிட்ட விஷ்ணுபுரம் இலக்கிய நண்பர்களுக்கும், ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற சகோதரி ஐஸ்வர்யா அவர்களுக்கும், இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆர்வத்தோட உங்களுடைய சனிக்கிழமைய வீக்கெண்ட் அப்படிங்கிறது இங்குள்ள கலாச்சாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வீக்கெண்ட்ல நம்மளுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் முன்பதிவு செஞ்சு இங்க வந்து பொறுமையா உட்காந்து அண்ணனுடைய உரையாடின உங்க எல்லாருக்கும், சொற்சிதர்கள் அண்ணனின் சொற்சிதர்கள் அள்ளி கொண்ட உங்கள் அனைவருக்கும் தாய் தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றிகள், வணக்கம்.